ஹலோ எவ்ரிவான், எல்லாம் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம அரிசிகளின் ராஜாவான கருப்பு கவுனி அரிசியை வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் கஞ்சி இந்த மாதிரி செய்யாமல் நம்ம எங்களோட பாரம்பரிய முறைப்படி பர்மியன்ஸோட ஃபுட்டில் அதிகமான இடம் கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா எங்கள் அப்பா காலத்துலலாம் இது வந்து அதிகமாக அவங்க சாப்பாட்டுக்கே இது இந்த அரிசியை தான் யூஸ் பண்ணதாக சொல்லுவாங்க பர்மாவில். நம்ம இப்போ அதை வச்சு எப்படி சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பல நோய்களுக்கு தீர்வாக இருக்குது. நாங்களும் கிடைக்கிற டைமில் மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி எடுத்துட்டாலும் இன்னுமே நல்லது. இப்போ நம்ம ஒரு கப் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை ஓவர் நைட்டு ஊற வைக்க போகிறோம். இப்போது ஒரு 7 o'clock ஆகுது. நம்ம இதை நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் நான் ஊற வச்சுருக்கேன். இது ரொம்ப நேரம் ஊறணும். அப்போ தான் அது நம்ம இதை வச்சு கஞ்சி வைக்கல. அதனால் நம்ம இது கொஞ்சம் அரிசியாகவும் இருக்கணும், வேகணும். அதனால் இப்போ ஊற வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். மறுநாள் காலையில் பாருங்கள், நல்லா சூக்காயிடுச்சு. இப்போ நம்ம இது குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அதுலேருந்து இந்த வாட்டரை செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசியை போட்டுக்கலாம். இது ஒரு 13 hours சொல்லப்போனால் ஊறிடுச்சு. இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியே ஊற்றி விசில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே வைக்கணும். ஏன்னா இது வேகும். இப்போ நான் ஒரு 13 to 14 விசில் வச்சேன். இப்போ வந்தாச்சுங்க. நம்ம இதை குக்கரில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றியாச்சு. ஃபுல்லாக ஃபாக் ஆகுது. ஏன்னா அது ரொம்ப சூடாக கொட்டினனால. அது இப்போ நம்ம கிளியராக வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். நம்ம இது இப்போ வேறு எதுவுமே பண்ணுற போகிறதில்ல. இதை நாங்கள் எங்களோட பர்மியன் ஃபுட்டில் அதிகமாக இதை வெறுமனை தான் சாப்பிடுவோம். இதில் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நீங்கள் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் நாட்டு சர்க்கரை போடுங்க. நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லை நீங்கள் கருப்பட்டி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாதாரணமாக வெள்ளை சர்க்கரை தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இதில் தேங்காய் தூவி சாப்பிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதோட சத்துக்கள் நமக்கு எண்ணற்றது. நீங்களும் வாரம் ஒரு முறை இதை மாதிரி சாப்பிட்டு பழகி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.